Hello guys, welcome to Sled Squad. Hello. Hi Madhu, hi Praju. Hi, 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 Prithvi hi, hi, bro. Madhu. Hi, Hi, Prajwal. hi, Madhu. இன்னைக்கு குழந்தை கட்டிட்டாங்க மும்பை. திலக் வர்மாவை ஹர்திக் பாண்டியா திட்டி ஒரு செஞ்சுரி அடிக்க வச்சிட்டான். ஹர்திக் கால ஆட முடியல, ஆனா வேற யாரையும் ஆட வச்சிட்டான் எப்படியோ. லெட் ஸ்டார்ட் கைஸ், இனிஷியல் தாட்ஸ். லைக் மேட்ச் போயிட்டு இருந்த விதம் பார்த்தப்போ ஆஹ் இன்னைக்கும் லைக் மும்பை வந்து போயிடுச்சு, அவ்வளோதான். எதுவுமே அவ்வளோதான், இந்த சீசனே இல்லைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா லைக் நீங்க இன்ட்ரடக்ஷன்ல சொன்ன மாதிரி ஹர்திக் திட்டினதாலயா இல்ல என்னது திலக் வர்மாவோட பிளானே அதுதான் இருந்துச்சா என்னன்னு தெரியல. லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் லைக் ஒரு பெரிய நாக் ஆடி மும்பைக்கு அந்த ஒரு பிக் வின் கொண்டு வந்தது. அந்த பேட் அவர் அந்த ஹை ஸ்கோர் கொண்டு வந்தது திலக் வர்மானால தான். அண்ட் லைக் சூப்பர் பேட்டிங்னு தான் சொல்லணும் திலக் வர்மா. அது லைக் ஓவராலா பார்த்தா லைக் இன்னைக்கு திலக்கோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து லைக் வேற லெவல் கம்பேர்ட் டு த ப்ரீவியஸ் மேட்சஸ்ன்னு சொல்லுது. மது, யுவர் தாட்ஸ்? Yeah, first of all, me going into the match review, ஓவராலா நம்ம இந்த ரிவ்யூஸ் கொடுக்குறோம். அதுல நம்ம எந்தெந்த பிளேயரை நம்ம ரொம்ப கரெக்ஷன் பண்ணிக்கிறோம், அந்த பிளேயர் எல்லாம் இம்ப்ரூவ் ஆயிட்டுக்கிறான். ரொம்ப எல்லா டீம்லயும் நம்ம ஃபார்முலா வந்துட்டுக்கிறாங்க இப்போ. ஃப்ரம் சஞ்சு சாம்சன் டெல் திலக்கரமா. ஐ திங்க் நம்ம நல்லா ப்ரெடிக்ஷன் பண்றோமா இல்ல நேத்தும் நம்ம இல்ல, எதுவும் நம்ம நேத்து நானும் நம்ம ரொம்ப பிரஜு கிட்ட ராசியா அதான் பேசுறோமா? சொன்னேன். நேத்து நான் பிரஜு கிட்டே அதான் சொன்னேன், ரிங்கு சிங் கேகேஆர்ல அடிக்கவே ம். மாட்டேங்கிறான்னு சொன்னேன். கரெக்டா ரிங்கு சிங் அடிச்சிட்டான் அந்த மேட்ச். ஏதோ போகுது. அபிஷேக் சர்மாவும் திட்டணும். அபிஷேக் சர்மா லாஸ்ட் 2 மேட்ச் குட்டி. பரவாயில்ல, ஏதோ ஒண்ணு நல்லா பண்றோம் சேனல்லன்னு தோணுது. ஓகே, ஸோ லெட் ஸ்டார்ட் வித் மும்பைஸ் பேட்டிங். கல்வி பண்ணிட்டுக்கிறான். லெட் ஸ்டார்ட் வித் மும்பைஸ் பேட்டிங். ரோஹித் சர்மா அன்பார்ச்சுனேட்லி அகைன் இன்ஜரி கிளவுடு. ஸோ தனிஷ் மலேவார்னு ஒருத்தன் வந்தான். அவன் என்ன பண்ணுவான்னு பாக்குறதுக்குள்ளேயே அவுட் ஆயிட்டான். ஸோ லெட் ஸ்டார்ட் ஃப்ரம் தேர், ஃப்ரம் மும்பைஸ் பேட்டிங். ஸோ மும்பையோட எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு இப்போ அவங்க டீம் எப்படி ஆடணும்ன்றது ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ மேட்சஸ்ல வந்து அவங்க வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி இப்போ அவங்களுக்கு அந்த காம்பினேஷன் என்னென்னு புரிஞ்சிருச்சு. இன் டர்ம்ஸ் ஆஃப் பேட்டிங்லயும் சரி, போலிங்லயும் சரி. அண்ட் பேட்டிங்ல பேசணும்னா இப்போ ரோஹித் சர்மா இன்ஜர்ட் ஆகுறாரு. அவரும் உள்ள வந்தார்னா திஸ் பேட்டிங் லைன் அப் இஸ் கோன் பி வெரி மச் ஸ்ட்ராங்கர் தான் இருக்கு. அண்ட் சூரியகுமாரோட ஒரு நாக்கு பார்த்தது இல்லை. அது அவரோட நாக்கும் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிச்சுன்னா இட் இஸ் கோன் பி ரியல் குட் பேட்டிங் டீம். லைக் அவங்க ஆல்ரெடி நல்ல டீம் தான். அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிற ஒரு நெக்ஸ்ட் ஒரு பிளேயர்ஸா மேட்ச்ல இப்ப இம்ப்ரூவ் ஃபார்ம்ல ஆயிடுவான். வந்துட்டு இருக்காங்க. ஒரு ஒரு ஆமா, கேட்கல. நம்ம அவனை சூரியகுமார் நெக்ஸ்ட் நம்ம சென்னையில ஃபார்ம்ல ஆ- வந்துருவான். ஆமா ஆமா. பார்க்கலாம். அதுதான் சொல்றேன். ஒரு ஒரு மேட்ச்ல ஒரு ஒரு டீமும் இம்ப்ரூவ் ஆயிட்டே வருது. ஆல்ரெடி இம்ப்ரூவ் ஆகிட்டே இருக்கு. ஒன்றும் ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இப்பதான் அவுட் ஆஃப் இந்த பிளேயர்ஸ் எல்லாம் ஃபார்ம்ல வந்துட்டு இருக்காங்க. ஸோ லைக் ஓவராலா இன்னைக்கு ஒரு லைக் எல்லா பேட்ஸ்மேன் இல்லைனாலும் திலக்கிட்ட வந்து ஒரு லைக் ஒரு நல்ல பேட்டிங்கை பார்த்தேன். யா, மது, யுவர் தாட்ஸ் ஆன் மும்பைஸ் பேட்டிங்? மும்பை இந்தியன்ஸ் பேட்டிங். ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தா குவென்டன் டிகாக் செஞ்சுரி அடிச்சான். ஐ மீன் ஹீஸ் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல. ஸோ வி தாட் லைக் இன்னைக்கு கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணுவான்னு தான் நினைச்சேன். பட் இட் வாஸ் நாட் அப் டு you know what Tilak Verma's batting was. So overall, so yeah, is anybody there? யா யா Hello. கேக்குது யா Yeah, ஹேமந்த். கேக்குது. yeah. So overall, like Mumbai's batting எதிர்பார்த்த மாதிரி ஒருத்தன் one of I mean one each everybody is opening up very nicely. Like
குவென்டன் டிகாக் ஓப்பன் பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச்ல நம்ம ரோஹித் சர்மா பார்த்துட்டோம், ரிட்டர்ல என்ன பார்த்தோம். நவ் திலக் வர்மா, நவ் லாஸ்ட் பர்சன் இஸ் பெண்டிங் இஸ் நம்ம ஸ்கைட்டா. ஸோ ஹோப்ஃபுல்லி ஹீஸ் ஆல்சோ ஹி வில் ஆல்சோ ஓப்பன் சூன் அட் தி நெக்ஸ்ட் மேட்ச்ல. அண்ட் எனக்கு ரொம்ப மோர் தென் திலக் வர்மா ஸ்கோரிங் செஞ்சுரி, ஐ எம் ஸோ இன்னைக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா பும்ரா விக்கெட் எடுத்தாரு. ஸோ ஐ மீன் வில் டாக் அபவுட் மும்பை bowling lineup. பட் ஓவராலாக பார்த்தா இட்ஸ் லைக் ஐ திங்க் நீங்க சொன்ன மாதிரி ஹார்திக் பண்ண திட்டுறானோ, ஐ டோன்ட் நோ வாட் இஸ் ஹேப்பனிங் தேர். பட் மும்பை இஸ் இம்ப்ரூவிங் அலாட். பட் மும்பை இதே ஃபார்ம்ல போச்சுன்னா we can expect them in the top 4 very soon. பட் ஐ திங்க் லாட் ஆஃப் திங்ஸ் கரெக்ட் பண்ணாங்க இந்த வாட்டின்னு தோணுச்சு. ரைட் ஃப்ரம் ஸ்டார்ட் பும்ராவை பவர் பிளேல கொண்டு வந்தாங்க. இது வரைக்கும் அவங்க அதை பண்ணவே இல்லை. ஐ திங்க் அன்னெசரியா யாரோ வேற யாரையும் போடல. இப்போ ஸ்பின்னர்ஸையும் அதே மாதிரிதான் பவர் பிளே முடியும் போதுதான் கொண்டு வந்தான். ஸோ யாரையும் டிஃபிகல்ட் ஓவர்ஸ் கொடுக்கல அன்னெசரியா. ஸோ போலிங்ல கொஞ்சம் எல்லாம் லாட் ஆஃப் திங்ஸ் கரெக்ட் பண்ண மாதிரி. ஹர்திக் பாண்டியா ஒரு ஃபர்ஸ்ட் ஓவரே 18-19 ரன்ஸ் அடி வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவன் போடவே இல்லை. ஸோ தட் வாஸ் அ குட் மூவ். வேற மேட்சஸ்ல எல்லாம் அவனே போட்டிருப்பான் மறுபடியும் வந்துட்டு. ஸோ அதுதான் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. பேட்டிங்குமே அட் ஒன் ஸ்டேஜ் ரொம்ப காம்ப்ளிகேட்டட் பண்ணிக்கிட்டாங்க அவங்களே. ஐ திங்க் 12-13 ஓவர்ஸ்லாம் ஐ திங்க் 100 சம்திங் தான் இருந்தாங்க. 99 ஒரு 100 ஏதோ இருந்தாங்க. ஆஃப்டர் தட் ஒரு அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட் ஒன்று ஆச்சு. அங்க ஃபுல்லா ஹர்திக் பாண்டியா திட்டிட்டு இருந்தான். திலக் போறவன் திட்டிட்டு இருந்தானா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தானா என்னாச்சுன்னு தெரியல. அது முடிஞ்சு வந்து ஃபர்ஸ்ட் ஓவரே ஐ திங்க் 20+ ரன்ஸ் என்னவோ வந்துச்சு. அங்கிருந்து தான் மொமெண்டம் ஷிஃப்ட் ஆச்சு அவங்களுக்கு. ஆனா ஹர்திக் பாண்டியா ஒரு ரன்னும் அடிக்கல, அது வேற விஷயம். திலக் தான் எல்லாத்தையும் அடிச்சான். ஸோ அவன் அடிச்சான். ஷர்ஃபன் ரதர்ஃபோர்ட் அந்த டீம்ல எதுக்கு இருக்கான்னு தெரியல. அவனை மேலேயும் ஆட வைக்க மாட்டேங்கிறாங்க. ஸோ வாட் யூ கைஸ் திங்க் அபவுட் ஹர்திக் பாண்டியாஸ் அண்ட் ஷர்ஃபன் ரதர்ஃபோர்ட்ஸ் ரோல்ஸ்? ஆக்சுவலி லைக் ஸ்டார்டிங்ல பேட்டிங் லைனப் எப்படி இருக்குன்னு கேட்டப்போ ஒரு பாயிண்ட் சொல்ல விட்டுட்டேன். ஆக்சுவலி ஒரு ஆப்ஷன் ஸ்கிப்பரை மாற்ற முடியும்னு இருந்துச்சுன்னா அதாவது ஸ்கிப்பர் பேட்டிங் ஆடாம இருக்க ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா ஐ வுட் ஹவ் பிக்ட் ஹர்திக் பாண்டியான்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா ஒரு ஸ்கிப்பரோட ரோலே அவர் பண்ணல. அண்ட் நீங்க சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியா வந்த இடத்துல ரிதர்ஃபோர்ட உள்ள இறக்கி இருந்தா ஐ திங்க் திலக் கூட இன்னும் சீக்கிரமாவே இன்னும் ஒரு 20 ரன்ஸ் எக்ஸ்ட்ரா வந்திருக்குமோ எனக்கு தோணுது. பாசிபிள், சொல்ல முடியாது. ஓகே, லெட்ஸ் டாக் அபவுட் ஜிடிஸ் bowling. ஐ திங்க் த bowled pretty well at the start. அதுக்கப்புறம் போ வீல்ஸ் எல்லாம் கழட்டு போச்சு. ஸோ தாட்ஸ் ஆன் தட் கைஸ்? ஆமா, லைக் இனிஷியலா நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. When it comes to bowling, go ahead. பிரசித் கிருஷ்ணா நம்ம எதிர்பார்க்க 3 ரன்ஸ் பிளஸ் பிரசித் கிருஷ்ணா இன்னைக்கு கொடுத்து ஓவராலா பார்த்தா விச் வாஸ் நாட் எக்ஸ்பெக்டட். பட் அவங்க ரீப்ளேஸ்மெண்ட்லாம் பார்த்தா ரபாடா இஸ் பேக் டு ஃபார்ம். ஒயிட் பால் இந்த ஜென்ரேஷன்ல ஒன் ஆஃப் த if at all you pick top 5 bowlers, Rabada is also one of the white ball best bowler in our generation. So Rabada is picked up well, but at the same time we have to never forget other player number DSP. He also quite economy 5-6 கொடுத்தாரு அவரு. ஓவராலா பார்த்தா இட் வாஸ் லைக் டீசென்ட் bowling lineup. நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் இட் வாஸ் டீசென்ட் ஓவராலா பார்த்தா. பட் ஐ திங்க் இன் அப்கமிங் கேம்ஸ் அதே அந்த ஸ்ட்ராட்டஜிக் டைம் ஆஃப் வரதுக்கு முன்னாடி தே பிரிட்டி மச் போல் டீசென்ட். அதுக்கப்புறமா தான் திலக் வர்மா லைக் ஸ்டார்டட் ஷூட்டிங் அவுட். ஸோ ஐ மீன் it will be they will definitely come back, bounce back with ஸோ ஐ திங்க் ஆல்மோஸ்ட் எல்லா பவுலர்ஸும் நல்லா தான் போட்டாங்க டு அன் எக்ஸ்டென்ட். அவங்க அதுக்கப்புறம் லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸ்ல தான் அடி வாங்கினாங்க. ஸோ வி ஹவ் டு அக்செப்ட் திலக் யூட்டிலைஸ் தம் ரியலி வெல் அட் த லாஸ்ட்னு சொல்லிட்டு. ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு ஜிடிஸ் பேட்டிங். வாட் ஹேப்பன்? நத்திங் ஒர்க் அவுட் ஃபார் தம் தான் சொல்லணும். அவங்களோட ப்ரெஷர்ல பேட்டிங் ஆடினாங்களா இல்ல மும்பை போல்ட் ரியலி வெல்லா என்ன? லெட்ஸ் டிஸ்கஸ் ஆன் தட். ஒரே ஒரு பிளேயர் தான் 20 தாண்டினா, மீதி யாருமே 20 தாண்டல. Proji, your thoughts? லைக் மும்பை ரியலி போல்டு வெல்லுன்னு தான் சொல்லணும். ஏன்னா லைக் இனிஷியலி சொன்ன மாதிரி பும்ரா ஃபர்ஸ்ட் ஓவர் கொண்டு வந்தது தட் வாஸ் என்னது பிக் சேஞ்ச் மும்பை பண்ணது. ஸோ அவன் போட்ட ஃபர்ஸ்ட் ஓவர்ல தான் லைக் சாய் சுதர்ஷன் அவுட் ஆனான்.
ஸோ லைக் அங்கத்துலேருந்து ட்ராப் ஆக ஆரம்பிட்டே வந்துச்சு. அண்ட் ஜிடியில் ரிவ்யூல கூட நம்ம சொன்ன மாதிரி அந்த டாப் ஆர்டர் 3 பேர் தான். அந்த 3 விழுந்துச்சுன்னா அதுக்கப்புறமா கடைசி வரைக்கும் நின்று ஆடி சேஸ் பண்ற அளவுக்கெல்லாம் பிளேயர்ஸ் அவங்க டீம்ல யாருமே இல்லை. ஸோ சாய் சுரேஷனோட விக்கெட் போனப்பவே ஆல்மோஸ்ட் அந்த டீம் ட்ராப் பண்ண மாதிரி தான். ஏன்னா அதுக்கப்புறமா லைக் கம்ப்ளீட் ப்ரெஷர் வந்து கில் மேல வந்த மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் கில்லு கூட கொஞ்சம் கொஞ்சம் ஆடுனா, பட் லைக் he was not able to make it. Then அது வந்து இன்னொரு சைடு பும்ரா கூட இல்லாம லைக் ஸ்பின்னர்ஸ் கூட லைக் ரொம்ப நல்லா போட்டாங்க. ஸோ லைக் பும்ரா பவுலிங் வந்து இன்னைக்கு நல்லா இருந்துச்சு மும்பை இது. ஸோ அதனால இட் வாஸ் நாட் ஏபிள், அவங்களால எதுவுமே பண்ண முடியல. இப்படியே கண்டினியூ ஆச்சுன்னா லைக் ஜிடி இனிமே தோத்துக்கிட்டு தான் போவாங்க தான் தோணுது. Yeah, Madhu, your thoughts on GT's batting and Mumbai's bowling? இதெல்லாம் பெரிய டார்கெட் இல்லை when it comes to 2000 IPL 2026. No, we have seen people chasing 200 plus. So overall பார்த்தா it was decent target தான், talking point of view of 2026 IPL. பட் எனக்கு இந்த கிளேன் பிலிப்ஸ் எதுக்கு இன்னும் அந்த டீம்ல இருக்கான்னு தெரியல. இஃப் அட் ஆல் நம்ம எல்லா டீம்ல இருந்து ஒரு ஒருத்தரை பிக் பண்ணா கிளேன் பிலிப்ஸ் இஸ் ஆல்சோ 1% whom we can rule out from the team. ஃப்ளைங் பண்றா, பால் பிடிக்கிறான், ஓகேப்பா சரி, நீ பால் பிடிக்கிற, காத்துல பறக்குற, ஓகே. பேட்டிங் கொஞ்சம் விளையாடு. மிடில் ஆர்டர்ல நெச்சுக்கிறோம் என்னன்னா, இட் இஸ் மோர், ஐ மீன் இட் இஸ் நாட் bowler, it is not opening batsman. Middle order batsmen are the major key roles to take the team to a decent format, decent total. So I don't see this happening with Glenn Phillips. So நம்ம இவ்வளவு நாள் கேமரான் கிரீன் பத்தி பேசியிருந்தோம். He's quite improved a lot. But talking about the same thing with Glenn Phillips, we actually look forward that he goes big in upcoming. இதே மாதிரி போயிருந்துச்சுன்னா, ஐ மீன் இட் இஸ் ராங் ஆர் இட் இஸ் நாட் குட் டு பிளேம் ஓப்பனர்ஸ். ஓகே, ஓப்பனர்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் ப்ரீவியஸ் ரிவ்யூல கூட, புது பால், ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட் இஸ் அ நியூ பால், ஸ்விங் ஆகலாம், அண்ட் மோர் ஓவர் இட் இஸ் பும்ரா. ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் இட்ஸ் பால் ஸ்விங் ஆகும், பேட்ஸ்மேன் ஸ்ட்ரகிள் பண்ண. பட் அப்படின்ட்டு மிடில் ஆர்டர்ஸுக்கு என்ன ஆகுது? பை த டைம் ஓப்பனர்ஸ் எல்லாம் பால் அடிச்சுட்டு அதெல்லாம் பால் இதாயிட்டுக்கோ, ஷேப்பே சேஞ்ச் ஆயிட்டுக்கோ, இல்லை கலர் இதாயிட்டுக்கோ. பட் ஸ்டில் ஐ டோன்ட் நோ வை ராகுல் டிவாட்டி ஆகட்டும், கிளேன் பிலிப்ஸ் ஆகட்டும், தென் ஹூ எல்ஸ், வாஷிங்டன் சுந்தர் இஸ் ஓகே, இஸ் டூயிங் அப் அண்ட் டவுன். பட் டிவாட்டி அப்புறமா கிளேன் பிலிப்ஸ், ஐ திங்க் ஜிடி இஸ் மோர்லி ஃபோக்கஸ்ட் ஆன் இவங்க 2 பேர் பவர் ஹிட்டர்ஸ், பட் they're not up to their mark. And talking about Mumbai's bowling, yeah, I think after 100 plus balls, Bumrah finally picked up the wicket. So that is something, a benchmark. He broke that streak today in today's game. Overall, and not only Bumrah, we have to talk about this Ashwini Kumar, if I'm not wrong. He also made a good comeback to Mumbai Indians, new face. We also, look forward more from such new faces in upcoming games. யா, நம்ம பேசும்போது ஐ திங்க் மும்பை ஸ்பின்னர்ஸ் பத்தி கூட பேசணும். தே போல்ட் ரியலி ஸ்லோ. அவங்களால அடிக்கவே முடியல. எல்லா கசன்பர் அண்ட் சாண்ட்னர் ரொம்ப நல்லா போட்டாங்க. போத் டுக் 2 wickets each. ஸோ அதர் தென் அஸ்வினி குமார், ஐ திங்க் இவங்களும் ப்ரெஷர் போட்டுட்டு இருந்தாங்க ஒரு சைட்ல. ஸோ இட் வாஸ் ஆக்சுவலி ஓவரால் அ குட் பர்ஃபார்மன்ஸ் வித் போலிங் தோணுது. ஐ திங்க் தேல் நாட் சேஞ்ச் எனி திங் ஃப்ரம் போலிங். ப்ராபப்ளி ஒன்லி ஒன் சேஞ்ச், அந்த தானிஷ் மலேவார் பிளேஸ்ல ரோஹித் சர்மா மைட் கம் இன் ஃபார் தேர்ஸ்டேஸ் மேட்ச். That is against CSK at Wankhede. So it will be an interesting match. ஏன்னா சிஎஸ்கேல ஆயுஷ் மாத்திரை ஒருத்தன் தான் அடிச்சிட்டு இருந்தான் பவர் பிளேல, அவனையும் இன்ஜரி பண்ணி அனுப்பிட்டாங்க. ஸோ இட் வில் பி இன்ட்ரெஸ்டிங் டு சி யார் அந்த ரோல் எடுப்பாங்க அவங்க டீம்லன்னு. இன்ஜரி கன்சர்ன்ஸ் ஆல்ரெடி நிறைய இருக்கு அவங்க டீம்ல. ஸோ we need to wait and see what changes will happen there. And also I would like to add one more point when it comes to Mumbai's batting lineup. There seems to look very decent in today's game. But when you talk about Rutherford, I think they have to work on, Quinton de Kock. In case Rohit Sharma is not coming in tomorrow's game, Rutherford open try பண்ணணும். Because sending him bottom level, I don't think the pressure கூட சொன்ன மாதிரி
we have to push him like at least 1 or 2 or 3, maximum 3, one down, maximum one. Because you want some decent 1, 2, 3. இல்லைன்னா you will find only this 900, 199, 205. இதுதான் டீசெண்டா இருக்கு. அவனா ஐ திங்க் இஃப் ஐம் நாட் ராங் ஆர்சிபி மேட்ச்ல கூட அவனை லாஸ்ட்ல அமிச்சாங்க. அண்ட் மும்பை ஃபேன் எக்ஸ்பெக்டட் தட். ஆனாலும் he performed really good, but still, you know, that was like not our hitter last momentல அம்புறது. I don't think it was good decision. நான் ஓப்பனிங் ஒரு நம்பர் 3 கூட கேட்கல. அட்லீஸ்ட் அந்த நம்பர் 4 ஸ்லாட்லயாவது அனுப்பலாம் அவனை அப்படின்னு தான் சொல்றேன் நான். இன்ஸ்டட் இந்த ஹர்திக் பாண்டியா வந்து எல்லா மேட்ச்லயும் 15 பால் சாப்பிட்டு 15 ரன்ஸ் அடிச்சுட்டு போறான். ஸோ அதை அதை ருத்தர்ஃபோர்டே பண்ணிட்டு போட்டோம். அவன் 15 பால் 20 அடிச்சுட்டு போவான். ஒரு 5 ரன்னாவது எக்ஸ்ட்ரா வருதுல, இவன் பினிஷர் ரோல் ஆடிக்கிட்டோம் ஹர்திக் பாண்டியா அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுவேன். இடனோ அவன் கேப்டனா இருக்கிறதுனால அவன் அதெல்லாம் இப்ப கேட்க மாட்டான். அவன் தான் முன்னாடி ஆடுவான்னு சொல்லிட்டு அவன் வந்து வேஸ்ட் பண்ணிட்டு போயிடுவான். அது ஆஸ் யூஸ்வல் எல்லா மேட்ச்லயும் பண்றதுதான். யா ஃபார் திஸ் இஸ் ஃபார் எம்ஐ. நெக்ஸ்ட் மேட்ச் சிஎஸ்கே. யா Again, when it comes to Mumbai skipper, I mean, Prajwal சொன்ன மாதிரி ஹார்திக் பாண்டியா has to change. I think நம்ம எல்லாரும் like we remember once Gautam Gambhir coming back to Delhi as a captain. I think he played only 2 games. They didn't do as a cricket player from Delhi Daredevils, if you all remember. அந்த மாதிரி இன்னும் பாண்டியா அந்த மாதிரி தான் பண்ணுவோம். ஐ சி டக் அவுட்ல எல்லாம் கத்துறது. திஸ் இஸ் ஆல் நாட் ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் when it comes to, you play for such a huge franchise where you have been replaced by one of the top players of in today's current cricketer generation, that is Rohit Sharma. I never seen, I mean, Rohit Sharma நம்ம எல்லாம் மீன்ஸ்ல பார்ப்போம். Rohit Sharma talks, Rohit Sharma ஃபன்னியா பேசும். பட் இந்த மனுஷன் அப்படி இல்லை. ஐ திங்க் எங்கே எப்படி தெரியுமா தெரியுது, ஹீஸ் பீன் லைக் ரீட் டேக்கர் அண்ட் தோத்தா இவன் நல்லா பண்ணல. ஐ மீன் நம்ம ஓவராலா நம்ம ஜென்ரலா பேசுற மாதிரி இந்த போலர் சரியா. பட் மெயின் அங்க டீம்ல இருக்கிறத, இஃப் தெர் இஸ் ஒன் பிளாக் டாக், தட் இஸ் ஹார்திக் பாண்டியா. ஐ திங்க் ஹி ஹேஸ் டு ஒர்க் ஆன் either பேட்டிங் ஆர் bowling. இல்லைன்னா ஹி ஹேஸ் டு ஸ்டெப் டவுன் as a skipper. பும்ரா கூட கொடுக்கலாம். பும்ரா இஸ் ஆல்சோ a test captain for India. அந்த மாதிரி கூட ட்ரை பண்ணலாம். நிறைய கேப்டன்ஸ் இருக்காங்க அந்த டீம்ல. சூரியகுமார் யாதவ் வேர்ல்ட் கப் இன்னிங் கேப்டன், இப்பதான் ரீசெண்டா வேர்ல்ட் கப் ஜெயிச்சான். அவனுக்கே கொடுக்கலாம். பும்ரா பும்ரா இஸ் ஆல்சோ. சாண்ட்னர் இருக்கான், நியூசிலாந்து டீமோட கேப்டன். ஐசிசி சாம்பியன்ஸ் ட்ரோபி கூட ஃபைனல் கொண்டு வந்தான். T20 வேர்ல்டு கப்பும் ஃபைனல் கொண்டு வந்தான். ஸோ அவனும் நல்ல கேப்டன் தான். they can think about that, but I think இந்த சீசன்ல அவங்க இது பண்ண மாட்டாங்க. மேபி ஃப்ரம் நெக்ஸ்ட் சீசன் they can think about it தோணுது. டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டீம் பேலன்ஸ் தோணுது. So yeah, Mumbai will play CSK upcoming match Thursday, whereas GT is going to play Bangalore, that is in Chinnaswamy. So that will be another interesting game. But GT இந்த மாதிரி ஆடினா I think their chances will be really difficult. So because top 3 மேல ரொம்ப டிபெண்டா இருக்காங்க. They need to come find some solution. ஜேசன் ஹோல்டரா அந்த டீம்ல எப்படியாவது ஆட வைக்க ட்ரை பண்ணணும் தான் ஐ ஃபீல். இன்ஸ்டெட் ஆஃப் கிளென் பிலிப்ஸ். மது சொன்ன மாதிரி கிளென் பிலிப்ஸை விட்டுட்டு ஜேசன் ஹோல்டரை somehow they have to play in. Okay, so that's it. Mumbai have come back with a comprehensive win. They have all of a sudden got positive net run rate. So let's see how it goes. We'll do a quick review on tomorrow's match. That is Sunrisers versus Delhi, played at Rajiv Gandhi, Hyderabad. So quick expectation, guys, from that match. So both the teams வந்து ஒரு வின்னிங் சைட பார்த்துட்டு வராங்க. லைக் ஸோ அதனால ஸோ நாளைக்கு லைக் காம்படிஷன் ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. அண்ட் சொன்ன மாதிரி ஹைதராபாத்தோட பவுலர்ஸ், நான் பவுலர்ஸை கூட இப்போ பவுலிங் கூட வச்சு லைக் இப்போ சென்னை மேல கூட ஒரு நல்ல கேம் பவுலிங் பண்ணாங்க. அண்ட் புது பசங்க அவங்க டீம்ல வந்திருக்காங்க. தே ஹவ் ஃபவுண்ட் தேர் பவுலர்ஸ் போது. அண்ட் பேட்டிங் ஆல்ரெடி இருக்கு. ஸோ அந்த லைன் அப்ல யாரானா 2 பேர் கிளிக் ஆனாங்கன்னா லைக் இட்ஸ் கோன் பி a very much interesting match தான் தோணுது. அட் த சேம் டைம் டெல்லி சைட்ல பார்த்தா கூட they have a good bowling lineup, பேட்டிங்கும் இருக்கு. ஸோ லைக் பார்க்கணும். இட்ஸ் கோன் பி a high scoring pitch தான் தோணுது. ஸோ லைக் யார் சேஸ் பண்றாங்களோ லைக் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும்னு தோணுது.
Madhu, your expectations from tomorrow's match? Yeah, both are well-deserved team to be in top four. So it's gonna be very tight match. And pressures சொன்ன மாதிரி chasing கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். I don't know, it's a high score. If SRH bats first, there will be high chances like going for big score. ஓவராலா பார்த்தா it will be like good match. Rivalry match எல்லாம் சொல்ல முடியாது. It is a, you know, second chasing team would be more interesting. If at all SRH bats first, we can see some high total in the scoreboard. யா ஸோ நானுமே ஹை ஸ்கோரிங்கா இருக்குமான்னு கேட்டால் தெரில. பிகாஸ் போத் ஆர் லைக் ரெண்டுமே நல்ல bowling லைனப் இருக்கிற டீம்ஸ். ஸோ ஐ திங்க் சம்வேர் அரௌண்ட் 180 170 180 பிளான் பண்ணி ஆடுவாங்கன்னு தோணுது. ஸோ தட் இஸ் மை எக்ஸ்பெக்டேஷன். ஸோ லெட்ஸ் see how that goes. So who are your impactful players for tomorrow, guys? One from each team. ஸோ லைக் ஃப்ரம் டெல்லி அக்ஷர் பட்டேல், இன்னொரு ஆப்ஷன் இருக்குன்னு சொன்னா டேவிட் மில்லரை சொல்லுவேன். அண்ட் ஹைதராபாத்ல கேட்டேன்னா பிரஃபுல் bowlingல கோட் பிரஃபுல். Okay. Madhu, your impactful players? எனக்கு நாளைக்கு mostly he might go good tomorrow when it comes to batting lineup. இந்த சைடுல கேஎல் நம்ம ஊர் பையன். ஸோ I'm not sure நாளைக்கு உங்களோட ஃபேவரட் காரியாமாரன் வராங்களா இல்லையான்னு தெரியல. நான் சொல்லலாம்னு வந்தா வந்தேன் நல்லா இப்பதான். இருக்கும். நான் இப்பதான் சொல்லலாம்னு வந்தேன். இஷான் கிஷான் 2 மேட்ச் அடிக்கல, காவியா கிரவுண்டுக்கு ஐ மீன் வருவா நம்ம அடிப்பான்னு சொல்லிட்டு. ஐ திங்க் சென்னை மேல கூட நம்ம ப்ரிடிக்ட் பண்ணோம் இந்த வாட்டி கிளாசன் கொஞ்சம் மூவ் ஆன் அவுட் வந்துட்டு. பட் அந்த மாதிரியே கிளாசன் கூட நல்லா விளையாடினா. ஹி ஹேஸ் தட் கன்சிஸ்டன்சி லைக் 50-40 ஸ்டார் இது பண்ணான். ஸோ உங்களோட ஆசை நிறைவேறட்டும். நாளைக்கு கிஷான் கிஷன் நல்லா விளையாடிட்டு வந்துட்டு நாங்க எதிர்பார்க்கிறோம். அட் த சேம் டைம் இந்த சைடும் டிசி நாட் ஷுர் நாளைக்கு கேஎல் ராகுல் எப்படி இது பண்ணுவான்ட்டு. ஸோ இட்ஸ் லைக் நாளைக்கு மோஸ்ட்லி as mentioned நாளைக்கு ஹை ஸ்கோரிங் இதா இருக்கலாம். ஸோ நாட் ஷுர் லைக் ஹை ஸ்கோரிங், பட் இஃப் SRH goes, I want இஷான் கிஷன் to perform good. ஸோ நானுமே ஹைதராபாத்ல இருந்து இஷான் கிஷானை தான் பிக் பண்றேன். 2 மேட்சும் அடிக்கல. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் இஷான் கிஷான் டு ஸ்கோர் சம்திங் டுமாரோ. அண்ட் ஃப்ரம் டெல்லி நான் கேஎல் ராகுல் எக்ஸ்பெக்ட் பண்றேன். லாஸ்ட் மேட்ச் அவ்வளோ கொஞ்சம் டிஃபிகல்ட் பிச்சு, ஆர்சிபி மேல நல்ல இன்னிங்ஸ் ஆடும்போது இந்த மாதிரி பேட்டிங் ட்ராக் கிடைச்சா கொஞ்சம் நல்லா ஆடுவான்னு தோணுது. ஸோ ஐம் எக்ஸ்பெக்டிங் கேஎல் ராகுல் ஃப்ரம் டிசி. ஸோ பட் ஐ ஃபீல் அன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல போலிங் டீம் தான் ஜெயிக்க போகுதுன்னு தோணுது. பிகாஸ் இட் இஸ் ரெண்டுமே கொஞ்சம் டீசென்டான போலிங் லைனப், 2 பேருமே இன்ஃபார்ம் போலிங் லைனப் தான் சொல்லணும். லெட்ஸ் see how it goes. Other than that, what are your predictions for tomorrow? Whose game it is? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் ப்ராபபிலிட்டி கொடுக்க விருப்பப்படல. பட் ஐ திங்க் டெல்லி வில் வின் டுமாரோ. Okay. Madhu? It's gonna be 60-40. 60 for Hyderabad, 40 for Delhi. Okay. So I think நானுமே I think Hyderabad might win ன்னு தோணுது. Just because of their home ground and home advantage. லாஸ்ட் 2 மேட்ச் நியூ bowlers கொண்டு வந்து ஏதோ மேஜிக் எல்லாம் காட்டியிருக்காங்க அதே கிரவுண்ட்ல. ஸோ they'll continue to do that ன்னு தோணுது. ஸோ let's expect Hyderabad to win tomorrow ன்னு தோணுது. Yeah. So I think we have spoken almost all the aspects. I think it was a good win for Mumbai. They have come back into the tournament in Solno, to be frank. So I think until we come back for the post-match review of SRH versus Delhi, see you guys. Bye-bye. Good night. Good night. Good night. Thank you very Bye much. bye.